சாசு பிடிச்சவங்க வராங்க, அவ்வளவு பேருக்கும் சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அடுத்த சிலுவை பாடு, அவமான, நிந்தை, துன்பங்களை சகிக்க பலன் தேவை. பிதாவின் இடத்தை பெற்றுக் கொண்டார். சிலுவை மரணம் கொடூரமான மரணம், தாங்கிக் கொள்ள பலன் தேவை. பிதாவின் இடத்தில் பலன் ஜெபித்து, உபவாசம் பண்ணி ஜெபித்து பலன் பெற்றுக் கொண்டார். இன்னைக்கு நாம உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோமா பாருங்க. இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி உன்னை விட்டு போகாது. எந்த பிசாசு நம்ம பிடிச்சிருக்க அகந்தை, ஆணவம், இருமாப்பு, நெஞ்செழுத்தம், திமிர், உபச்சாரம், வேசித்தனம் நம்மளை விட்டு போகணும்னா உபவாசமும் ஜபமும் தேவை. பண்றோமா? இல்லைங்க. உபவாச ஜபம் நம்ம வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில யோசித்து பாருங்க. வேதம் வாசிக்கிறோமா? இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் படிச்சுட்டு வந்தீங்க? கை வைத்துங்க பார்ப்போம். பொய் சொன்னீங்க, செத்தே போவீங்க. ஆமா, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வன். கை வைத்துங்க. இவ்வளவு பேருக்கு நேரமே இல்லை, முக்கால்வாசிக்கு மேல இருக்கிறீங்க இல்லையா? அப்படித்தானே? எத்தனை பேர் பேப்பர் படிக்கிறோம்? குமுதம், ஆனந்த வீடன், கல்கண்டு, நாஸ்திகம், சினிமா கதிர், குடும்பத்தை கெடுக்கிற கொலை பத்தி லைன் லைனா படிச்சு எங்க கொலை பண்ணா, எங்க என்ன தப்பு, யாரு கூட ஓடுனா, இதைத்தான் படிக்கிறோம். நல்ல நியூஸ் கூட படிக்க மாட்டோம் இல்லையா? அது படிக்க டைம் இருக்கு. வேதம் படிக்க உங்களுக்கு நேரம் இல்லை. படிச்சா அங்க செத்தானு வருது, இங்க எப்படி இல்லாம போகுது. அதனால இது ரொம்ப போர் அடிக்கின்றோம். ஒரு சால மீனை பொறிச்சு கொடுத்தா என்னங்க பண்ணுவீங்க? தூர போட்டுருவீங்களா? அந்த சால மீன்ல இருக்க சதையெல்லாம் சாப்பிட்டுவிட்டு, அதுக்கு மேல டேஸ்டா இருந்தா அந்த முள்ளையும் சப்பி சப்பி சாப்பிட்டுவிட்டு, அதுக்கு மேல டேஸ்ட் இருந்தா முள்ளையும் சவைச்சு சாரை குடிச்சு விட்டு, அதுக்கு மேல டேஸ்ட் இருந்தா அந்த முள்ளையும் முழுங்கி விடுவோம் இல்லையா? எப்படி சாப்பிடுறோம்? அதே போலதான் வேதத்தை கருத்து ஆராய்ந்து படிக்கணும். வேதம் என்ன சொல்ல? ஆதிகால கிறிஸ்தவர்கள் வேதத்தை கருத்தாக ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம குணங்கெட்ட கிறிஸ்தவங்க, நம்ம பிள்ளைங்க தாறுமாறு அலைகிறாங்க. குணங்கெட்டவனா நம்ம வேதத்தை படிக்கல, பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கல. நீ வேதத்தை மறந்தபடியினால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு சொல்லியிருக்கார். நாம வேதத்தை கருத்தா படிக்கணுங்க. நான் 4 மணிக்கு எழும்புவேங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 7 போர்ஷன் வேதத்துல படிச்சுட்டு, நானும் என் மனைவியும் சேர்ந்தவ, இந்து குடும்பத்திலிருந்து வந்தவா, 2 பாடல் பாடி வேதத்துல ஒரு போர்ஷனை வாசித்து, யாராவது ஒருத்தர் ஜெபித்து பரமண்டலங்கள் இருக்க ஜெபத்தை சொல்லி, காலையில இருந்தா எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக சங்கீதத்தை சொல்லி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்கையை பெரிதாக்கும், கரம் என்னோடு கூட இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை நீங்களாக்கி ரட்சித்துள்ள யாபேசுடைய ஜெபத்தை சொல்லி, அப்புறம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சங்கீதம் முழுவதையும் சொல்லி, அப்புறம் 7 முறை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் 7 முறை சுத்தி எக்காலத்தை ஊதன போது எரிகோ முதல் தகர்ந்தது. அன்னன்னைக்கு வரக்கூடிய துன்பங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் தகர்ந்து விடணும்னா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அப்புறம் 7 முறை இயேசுவின் ரத்தம் இயேசு. ஏன் இயேசுவின் ரத்தத்தை நாம சொன்னா பிசாசு ஓடுவான், அலறுவான், உங்ககிட்ட வரமாட்டாங்க. அதனால அதை சொல்லுங்க. எப்பவும் நான் வாயில இயேசுவின் ரத்தம் ஜெயம் வந்துகிட்டே இருக்கணும், நாமம் ஜெயம்னு. அதுக்கப்புறம் தான் என்னை ஆசீர்வதியும் தேவான்ற பாட்டு பாடி முடிக்கிறது. வேதத்தை படிக்கணுங்க, கருத்தா படிக்கணுங்க. உங்க பிள்ளைக்கு ஒரு நேரத்துல ஒரு பிசிக்ஸ், அடுத்த நேரம் கெமிஸ்ட்ரி, அடுத்த நேரம் மேத்ஸ், எத்தனை டியூஷன் உங்க பிள்ளைக்கு வைக்கிறோம். இந்த சண்டே ஸ்கூலுக்கு, இந்த விபிஎஸ்சிக்கு, வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புனா என்னன்னு கேட்டா, அங்க பையங்கள்லாம் வருவாங்க, பழகிட்டா தப்பு தவறு நடந்துடக்கூடாதேன்ற. ஏன் நீ சினிமாவுக்கு அனுப்புற, பிக்னிக் அனுப்புற, இங்க ஒருத்தனோட ஓடுனா அங்க 4 பேரோட ஓடுவாள்ல, அது ஒன்னும் தெரியலையா? சண்டே ஸ்கூல் விபிஎஸ் ஊழியத்துக்கு போனாதான் பிள்ளை தப்பா போயிருமா? என்னங்க இது? அனுப்பணுங்க. சண்டே ஸ்கூல் விபிஎஸ் நடத்துறதுக்கு, பங்கு பெறறதுக்கு பிள்ளைங்களை அனுப்பி வைக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை இல்லையா? சொல்லுங்க. மனசாட்சிப்படி நம்ம வாழ்றோமா? ஆண்டவருக்கு முன்பாக மனசாட்சிப்படி வாழல, அலட்சியமா வாழ்றோம் இல்லையா? வேதத்தை படிச்சு பாருங்க. ஐத்திகம் உங்களை போலதான் பிரசங்க கேட்க வந்தவன் உங்களை போல உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கணும். அவன் எங்க உட்கார்ந்துருந்தான்? ஜன்னல்ல உட்கார்ந்துருந்தான். குளிர்ந்த காற்று வீசுது, அங்க பிரசங்கம் தாலாட்டு போல இருந்தது. அப்படியே தூங்கி பொத்துன்னு விழுந்து நொறுங்கி போனான். நீ ஆலயத்துக்கு வர்ற, பிரசங்கம் கேட்கிற, கவனமா கேட்டு அதன்படி நடக்கலன்னா உன் தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நொறுங்கி போகும், குடும்ப வாழ்க்கையை நொறுங்கி போகுன்றதை மறந்துடக்கூடாது. என்ன பிரசங்கம் பண்றாங்க சொல்றாங்க கேட்டு அதை சிந்திச்சு அதன்படி நடக்கணும். ஏசாவை பார்த்தீங்களா?
வேட்டையாடிட்டு வரான், பசியோட தாகத்தோட. தம்பிக்காரன் யாக்கோபு பைத்தங்கூழ் சமைக்கிறான். டேய் தம்பி, எனக்கு தாகம் தாங்க முடியலடா, பசி தாங்க முடியல, நான் சாக போறேன், கொஞ்சம் பைத்தங்கூழ் தான் கேட்கிறான். அவன் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கேட்கிறான், நான் பைத்தங்கூழ் தாரேன், சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து பிடுவியான்னு. நானே சாக போறேன், எனக்கு அதுக்கிட அந்த சேஷ்ட புத்திர பாகம் ரட்சிப்பு, நீ எடுத்துக்கடா, எனக்கு பைத்தங்கூழ் தாரேன்னு உயிரை காப்பாத்திக்கிட்டான். பார்த்தீங்களா? ஆமா, சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டான். கடைசியில பாருங்க, வேதத்தை படிச்சு பாருங்க, மனம் மாறுதலை காண வேண்டும் என்று அலைந்தும் மனம் மாறுதலை காணாமல் மடிந்த சீர்கெட்ட ஏசாவை போல் உங்களில் அநேகர் ஆகிவிடாதீர்கள். மனம் திரும்பணும்னு நினைச்சு கதறினா, ஆனா மனம் திரும்பாமலே செத்து போனா. உனக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு, கடைசி காலம். அடுத்த வாரம் செகண்ட் கம்மிங்க கேட்க போற, ஜாக்கிரதை. கொடுக்கப்பட்ட நாளை பயன்படுத்தி இன்னைக்கு இல்ல நாளைக்கெல்லாம் அலட்சியமா போன முடிவு பயங்கரமா இருக்குன்றதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஆமா, தாவீதை பாருங்க, போர் மும்மரமா நடக்கு. போர்க்களத்துல முன்னால நின்று பழைய தலைமை தாங்கி நடத்த வேண்டியவன் சோம்பலுக்கும் சோர்வுக்கு இடம் கொடுத்து உப்பரிக மேல நின்று உலாவ போய் தான் அவன் குளிச்சுக்கிட்டு இருந்த பச்சைப்பாடை பார்த்து கண்களின் நிச்சய மாம்சத்து நிச்சயில விழுந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அலட்சியமா நிக்க கூடாதுங்க. உலகத்துல பிசாசோட எதிர்த்து போராடி மக்களை விடுதலையாக்க வேண்டிய நாம சோம்பலுக்கும் சோர்வுக்கு இடம் கொடுத்து உலகத்தின் ஆசா பாசங்கள் சிற்றின்பங்கள்ல மயங்கி கிடந்தா நம்ம வாழ்க்கை நொறுங்கி போகுன்றதை மறந்துடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அலட்சியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா நமக்கு முடிவு பயங்கரமா இருக்கும். ஆகையினால கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ பிளான் லைஃப், திட்டமிடப்பட்ட வாழ்க்கை. 10 கற்பனை, திருச்சபையின் கட்டளைகள், மனசாட்சியின்படி வாழ வேண்டிய நேர்மையான முறை வாழ்க்கை, இது கீழ்ப்படு. 2வது பாருங்க, வாழ்க்கையில வீழ்ச்சி காரணம், தற்கொலை பண்றதுக்கு காரணம் மனசாட்சியை மழுக்கணும். ஒரு தடவை விசாரிக்கிறான், நீதிமான் மனசாட்சி சொல்லுது. 2வது தடவை விசாரிக்கிறான், குற்றமற்றவன் சொல்லுது. 3வது தடவை விசாரிக்கிறான், எந்த பாவத்தையும் அவன் செய்யலன்னு சொன்ன பிறகும் ஒரு நீதிபதி மனசாட்சியை மழுக்கி அவருக்கு மரண தண்டனை கொடுத்தான்னு பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம மனசாட்சி தான் நமக்கு உலக பிரகாரமா நம்முடைய பார்வையில முதலாவது நியாயம் தீர்க்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? நம்ம தவறான பார்வை பார்க்கும்போது மனசாட்சி சொல்லுது, டேய் நீ ஒரு கிறிஸ்தவன் விசுவாசி பரிசுத்தவான், உனக்கு இந்த அசுத்தமான அருவருப்பான கீழான லட்சையான பார்வை உனக்கு தேவையில்லைன்னு மனசாட்சி சொல்லுது. மனசாட்சியை மழிக்கு மறுபடியும் அசுத்தமான பார்வை சிந்தனை, எவ்வளவு மோசமான சிந்தனை, செய்ய முடியாத காரியங்கள்லாம் சிந்தனையிலேயே செய்து முடிச்சிடணும். வாலிப பிள்ளைங்களை பத்திருக்கீங்களா? உங்க வீட்டுல பாருங்களேன், ராத்திரி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இப்படி நெஞ்சில புஸ்தத்தை வச்சு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? என்னம்மா அப்படின்னா அப்பதான் கனவு உலகத்திலிருந்து முழிப்பாங்க. ஆமா, யாரு கூடயோ பேசிக்கிட்டு போற மாதிரி, பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசுற மாதிரி, பார்க்கில் போய் கொஞ்சிற மாதிரி, கோயில்ல போய் தாலி கட்டுற மாதிரி, அப்புறம் ஆஸ்பத்திரியில போய் பிள்ளைய பத்து எடுத்துட்டு வர மாதிரி, பிறகு கோயில்ல ஞானஸ்தானம் கொடு, அவ்வளவு கற்பனையிலேயே செய்து முடிச்சிருவாங்க. பாத்தீங்களா? நீங்களும் அப்படித்தான். செய்ய முடியாதெல்லாம் எத்தனை அருவருப்பான அசுத்தமான கீழ்த்தரமான சிந்தனைகள்ல எவ்வளவு செய்யறோம் பார்த்தீங்களா? சிந்தனையில் வீணராகாதிருங்கள், வீண் சிந்தனை வெறுத்து கிறிஸ்துவின் சிந்தையே எப்போது உங்களில் இருக்க கடவுதுன்னு சொல்லியிருக்காரு. அசுத்தமான சிந்தனை, டே இது அருவருப்பான சிந்தனை, உனக்கு தேவையில்லைன்னு மனசாட்சி சொல்லுது, அதையே சிந்திக்கிறோம். இந்த வீட்டுக்கு போவாத, இந்த இடத்துல நிற்காத, நீ பாவத்துல விழுந்துருவ, வேணான்னு மனசாட்சி சொல்லுது, அதே இடத்துக்கு போறோம், அதே இடத்துல நிக்கிறோம். பார்த்தீங்களா? இதை செய்யாதடா, இந்த அசுத்தமான பாவம் சரீரத்தை கெடுத்துரும், வாழ்க்கையை கெடுத்துரும் சொன்னா அதே பாவத்தை திரும்ப திரும்ப நீ செய்யற இல்லையா? மனசாட்சி சொல்லுது நீ செய்யறது தவறு, பேசுறது தவறு, நீ நிற்கிற இடம் தவறு, மனசாட்சியை மழுக்கிறோம் இல்லையா? அப்படித்தானே? ஆமா, ஒரு கிறிஸ்தவனை பார்த்து, டேய் நீ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன்டா, கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தவன்டா, நீ லஞ்சம் வாங்கலாமா? வாங்காதன்னு மனசாட்சி சொல்லுது, லஞ்சம் வாங்குறோம். டேய் நீ குடிக்கலாமா? தவறுடா, உங்க அப்பா அம்மா உங்கள வாழ்க்கை எப்படி, நீ குடிக்கலாமா? மனசாட்சி சொல்லுது. யாரும் பார்க்கல இந்த நாட்டுல, எங்க யாருக்கும் தெரியாது, குடிக்கிறோம் இல்லையா? இந்த பாவத்தை செய்யாதன்னு மனசாட்சி சொல்லுது, அந்த பாவத்தை செய்யறோம் இல்லையா? சொல்லுங்க, யோசித்து பாருங்க. மனசாட்சியை மழுக்கி நம்ம செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு வரோம் இல்லையா? தவறுன்னு மனசாட்சி சொல்லுது நமக்கு எப்பவுமே. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை படிச்சு பாருங்க. யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவரை காட்டி கொடுக்க முயற்சித்தான். அப்ப ஆண்டவர் சொல்றார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், நானோ அவனும் நானோங்க.
அப்புறம் சொல்றாரு, இந்த அப்பத்தை பிட்டு யாரிடத்தில் கொடுக்கிறேனோ அவன் என்னை காட்டி கொடுப்பான். அவன் கையிலேயே கொடுக்கிறாரு. மனசாட்சி பேசுது, நீதாண்டா உன் கையில அப்பத்தை கொடுக்கிறார். அப்பவும் மனசாட்சியை மழுக்கிறான். அப்புறம் சொல்றாரு, யூதாஸ்